டைகர் ரைஸ் செய்யலான்னு சொல்லி தேவையான பொருளை வறுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். என்னென்ன பொருள் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, குருமிளகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மல்லி, உளுந்தப்பருப்பு அதெல்லாம் வறுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம் தூக்கி போட்டு அதையும் வறுத்து நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலாம் போட்டு வரமிளகாய் போட்டுடணும். கருவேப்பில் போட மறந்துட்டேன், சொதப்பிட்டேன். அதுக்கப்புறம் புளியை ஊற்றிடணும். புளியை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் போடணும். பவுடருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். புளிக்குழம்பு சுண்டினதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். நான் வெள்ளைப்பூடும் நெடக்கல்லையும் போட மறந்துட்டேன். ஸோ அதனால மறுபடியும் ஒரு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 4 பல் பூண்டை நச்சு நச்சுன்னு தட்டி அதுக்குள்ளே போட்டு கடலைப்பருப்பையும் அதுக்குள்ளேயே போட்டு அதை எடுத்து மறுபடியும் வடை சட்டியில் ஊற்றி புளிக்குழம்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சாப்பாடு ஓட்டு கிளறும்போது சூப்பராக இருக்கும். நம்ம சொதப்புனால அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிடணும். நான் இது 2 போட்டால் தான் புளி சாப்பாடுக்கு டேஸ்ட்டே வரும்னு எனக்கு தெரியும். அதனால் ஃபைனலாக ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சொதப்பியிருந்தீங்கன்னா இப்படி மேனேஜ் பண்ணிக்கோங்க. சொதப்பல் மட்டும்தான் குறை, மற்றபடி நம்ம சாப்பாடு டேஸ்ட் வேறு லெவல்.